இருக்காருங்க. அஸ்த நட்சத்திரத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கனாலே உங்களுக்கு சிறப்பான பலன்களை உங்களுக்கு தர ஆரம்பிச்சிடும். இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு தரும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் வாழ்வில் முன்னேறி வந்துடுவீங்க. அஸ்த நட்சத்திரக்கும் சுவாத நட்சத்திரத்தையும் அனுச நட்சத்திரம் 3 நட்சத்திரக்குரிய தெய்வங்கள், அவருக்குடைய சித்த பெருமக்கள், அவருடைய ஆலயங்கள், அந்த நட்சத்திரக்குரிய மரங்கள், விலங்குகள், என்ன குறியீடு அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினாலே உங்களுக்கு சிறப்பான பலன்களை தர ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, நல்ல நட்சத்திரம் பார்த்துட்டோங்க. அடுத்தது பகை நட்சத்திரம். பணப்பகை நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும். அது என்னங்க பணப்பகை நட்சத்திரம்? ஆமாங்க, நல்லது செய்து ஒருத்தர் தானே கெடுதல் செய்து ஒருத்தர் வருவான் இல்லையா? அதே மாதிரி பணப்பகை நட்சத்திரம் உண்டு. 13வது நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம். 18வது நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம். ஒருத்தருடைய ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து 18வது நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் என்ன செய்யும்? நம்மள்ட்ட இருக்க பணத்தை விரயம் பண்ணும், தேவையில்லாத செலவழித்து விட்டுரும். நீங்கள் அந்த நாளில் கவனம்